Hi, hello, welcome you all. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது என்ன அப்படினா GDS recruitment 2025 and அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இது. நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் சொல்றது என்னன்னா சில வீடியோஸ்ல எல்லாம் வரும் 330 மார்க்ஸ் 450 மார்க்ஸ் எடுத்தாலே வந்து GDSல வந்து வந்துரலாம் அப்படினு சொல்லிட்டு பட் இப்போ இருக்கிற ரெக்ரூட்மென்ட்ல வந்து அது பாசிபிளே இல்ல. ஏன் அப்படினா 490 480 க்கு மேல எடுத்தவங்க வந்து 2014 15 16 பேட்ச்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்களை பீட் பண்ணி இவங்க மார்க்ஸ்லாம் வரதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஸோ அந்த வீடியோஸில் என்னதான் உங்களுக்கு பாசிபிலிட்டின்னு சொன்னாலும் நான் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க, பாசிபிள் கிடையாது தான். ஈவன் லிஸ்ட்டு 6 லிஸ்ட்டு 8 வரை போனால் கூடவே 470 வரை வேணால் பாசிபிள் ஆகுமே தவிர அதுக்கு கீழே வந்து போக சான்ஸே கிடையாது. ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி PWD EWS அந்த மாதிரி கேட்டகரியில் வேணால் ரிசர்வேஷன் படி பாசிபிளாக இருக்கும். அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க எந்த டைமில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காங்கங்கிறத பொறுத்து. இது வந்து செலக்ட் பண்ணுறது வந்து அல்காரிதம் தான் செலக்ட் பண்ணுது, கம்ப்யூட்டர் பேஸ்டு தான், மேனுவலாக பண்ணல. அப்படிங்கும் போது மார்க்ஸ் எது ஹையாக இருக்கோ அதுதான் வந்து அலாட் ஆகும். ஸோ இதோட ஃபுல் பேஸ்மே மேனுவல் இல்லை, ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் தான் செலக்ட் பண்ண போகுது. ஸோ ஹை மார்க் எதுவோ அதுதான் செலக்ட் ஆகும் ஆப்வியஸ்லி. செகண்ட் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எதுவும் பார்க்காதீங்க, பார்த்தா இன்னும் கொஞ்சம் தான் ட்ரிகர் ஆகும். ஸோ வந்து கிடைச்சிடும்னு நம்பி அது கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை விட்டுருங்க. செகண்ட் வேறு என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். வேறு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதாவது சம்திங், இல்லை ஓஎஸ்ஸாக ட்ரை பண்ணுங்கள். ஓஎஸ் கூட இப்போதைக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது தான். ஏன்னா ஐடிசி வந்ததுன்னா ஓஎஸ் வச்சும் நிறையா ஃபில் பண்ணுவாங்க இன் த சென்ஸ் ப்ரைவேட்டாக தான் பண்ணுவாங்க. பட் ஒர்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். செகண்ட் திங் வந்து இன்கேஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை அப்ளை பண்ணி உங்களுக்கு கிடச்சிடுச்சு அப்படின்னா உங்கள் வீட்டை பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஃபஸ்ட்டு என்கொயரி பண்ணுங்கள். என்னென்ன மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு இருக்கிற சில டவுட்ஸ் எல்லாம் என்கொயரி பண்ணுங்கள். கண்டிப்பாக அங்கே இருக்கிற GDSே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா GDS எல்லாருமே ஹெல்பிங் நேச்சரில் தான் இருப்பாங்க. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து அதை பண்ணுங்கள். தேர்டு வந்து நீங்கள் உங்களோட பிளேஸை போய் விசிட் பண்ணிவிடுங்க. எந்த ஆஃபீஸ் இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களோ, இப்போ பர்டிகுலராக ஒரு BOO SO HO நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, BPMஆ ABPMஆ இல்லை டாக் சேவாக்கா என்ன பொசிஷன் சொல்லிட்டு நீங்கள் போய் நேரில் போய் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒர்க் நேச்சர் பிடிக்காமல் ரிசைன் பண்ணிங்கன்னா 2 வேலை, உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட்டு, இன்னொன்று ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ அவங்களை இருக்க வைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ப்ராசஸ் பண்ணி ஒரு லென்த்தியாக போனதுனால வேண்டா வெறுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே போயிட்டு ஒர்க் நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. காமன் கொஸ்டின் என்ன அப்படின்னா, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், BE முடிச்சிருக்கேன், இல்லை MBA முடிச்சிருக்கேன், MCA முடிச்சிருக்கேன், இதில் ஜாயின் பண்ணலாமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் தான். என்ன தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலுமே உங்களோட டிகிரி குவாலிஃபைடு பர்சனாக அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதுவும் மஃபசல் ஏரியாவில், மஃபசல் இந்த சென்ஸ் ஊர் சைடு இருக்கிற ஏரியாவில், ஈவன் மெட்ரோ சிட்டிஸில் கூட கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க. மஃபசல் ஏரியாலலாம் ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க. ஈவன் தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் அவங்க சொல்கிறது இங்கே கேட்டு தான் ஆகுங்கிற மாதிரி இருக்கும் சில விஷயம். அதில் சில விஷயங்கள் வந்து இப்போ பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஒர்க் பண்ணும்போது, வேறு ஒரு மஃபசல் ஏரியாவில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் BOவில் இருக்க பேக்கர்ஸ் எல்லாம் வந்துட்டு டீ வாங்கிட்டு வர சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ டிகிரி முடித்த யாரும் இதை விரும்ப மாட்டாங்க. ஆக்சுவலி தட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் அவர் ஜாப். பட் ஒரு லைன் இருக்கும், நம்ம ஹெட்ஸ் சொல்கிற எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ணணும், அவங்க அசைன் பண்ண ஒர்க்கை நம்ம பண்ணணுங்கிற மாதிரி ஒரு லைன் இருக்கும். அந்த லைனே இதுக்கு லிங்க் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு மீட்டிங்ஸ் நிறையா இருக்கும், அக்கௌண்ட்ஸ் படிக்க சொல்லுவாங்க. பட் இப்போ ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆக போகுதுங்கிறனால எந்தெந்த மாதிரி ஒர்க் சேஞ்ச் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, யாருக்குமே அது தெரியல. April 1 வந்துட்டால் தான் அது டிசைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷன் ஓவர் குவாலிஃபைடாக இருந்தீங்க அப்படின்னா அதையும் யோசிச்சுக்கோங்க. சில இடத்துல ரொம்ப நல்ல SPM இருப்பாங்க, அதையும் வந்து குறை சொல்ல முடியாது. நல்லா பார்த்துப்பாங்க உங்களை, அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துக்கலாம், இல்லை அவங்க பையன் மாதிரியே பார்த்துக்கலாம். நிறையா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக எஜுகேஷ்னலாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதை படி அதை படி, இந்த எக்ஸாம் எழுது அந்த எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, பட் உங்களுக்கு வந்தவங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா அதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத நீங்கள் தான் வந்து கற்றுக்கணும். அதுக்காக வேலையை விடுங்கன்னு நான் சொல்லலை. பட் இட்ஸ் நாட் டிகிரி குவாலிஃபைடு ஜாப், இது வந்து 10th குவாலிஃபிகேஷன் ஜாப் தான். ஸோ ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாகவே இந்த செட்டில் GDSஆக இருக்கிற எல்லாருமே வந்து டிகிரி முடித்தவங்க தான். ஈவன் BE MBA
எம்சிஏ, ஆர்ட்ஸு எல்லாம் முடித்தவங்க தான் இருக்காங்க. ஸோ 10th முடிச்சுட்டு உள்ளே வந்தவங்க வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ நான் இந்த சான்ஸை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிடுறேன், அப்போ நான் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்த பிளேஸ் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்ஸ் அவங்க பேர் வந்து லிஸ்ட்டில் வந்துருச்சுனாலே நீங்கள் எந்த அந்த பிளேஸை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து அது யார் கேட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது லிஸ்ட் 2ல் போகும், அதில் ஹை மார்க்ஸாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த டைம் ரிஜெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஷெட்யூல் 2 வரும்ல, ஜூலையில் வரும்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். இதுக்கு தான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு எந்தெந்த பிளேசஸ் வேணுமோ, ஈவன் உங்கள் மார்க் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இப்போ 493, 95லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஒரு 2 பிளேஸஸை மட்டும் போடுங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் கிடைக்கலனாலும் அந்த பிளேஸ்க்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா அந்த பிளேஸ் லிஸ்ட் 2லையோ லிஸ்ட் 3லையோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து ரொம்ப அப்ளை பண்ணி அது தூரமாக கிடைக்கிறதுக்கு 2-3 பிளேசஸ் மட்டும் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி அதில் கிடைச்சிதுன்னா உங்களுக்கு நியர்பையாகவும் போச்சு, ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு அந்த பிளேஸை பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது நான் இது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன், எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரில. அண்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிஸ்ட் 2க்கு அது வேக்கன்சியில் போயிடும். உங்களுக்கு வந்து அடுத்த ஷெட்யூலில் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் வர முடியும் உள்ள. வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப டம்மியாக தான் நடக்கும், பட் ரொம்ப இது ஸ்ட்ரிக்டாக தான் பார்ப்பாங்க. டம்மி இன் த சென்ஸ் அவங்களுக்கு நிறையா வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் ரெக்ரூட்மெண்ட்டை எடுப்பாங்க. ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதே லேட்டாக தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ரிசல்ட் வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு அப்புறம் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இமீடியட்டாக தேவைப்படுற டிவிஷனில் மட்டும்தான் உடனே வந்து ரெக்ரூட்மெண்ட் டீம் அரேஞ்ச் பண்ணி ஜிடிஎஸ் செக்ஷன் பார்க்குறவங்கள வச்சு ரெக்ரூட்மெண்ட் முடிப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸு, பேன் கார்டு ஜெராக்ஸு, 10th சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் டிகிரி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ஜெராக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, ஒரிஜினல் கூட தேவையில்லை. ஏன்னா அதை வந்து ஃபைலில் வச்சுப்பாங்க உங்களோட பிஎஃப் ஃபைலில். தென் வந்துட்டு டிசி, ஸ்கூல் முடித்த வெளில வந்து டிசி, இல்லை காலேஜ் முடித்த வர டிசி கேட்பாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் இருக்கும் வெரிஃபிகேஷன். இன்கேஸ் வந்து நீங்கள் மார்க்கை வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க, உங்கள் மார்க் ஷீட்டில் தப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதுக்கெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இனிஷியல் சேஞ்சஸ் இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த் சேஞ்சஸ் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுவுமே சில டிவிஷனில் வந்து ஸ்ட்ரிக்டாக பார்த்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கீங்களான்னு அந்த அப்ளை பண்ண லிஸ்ட்டை வச்சு உங்களோட ஜெராக்ஸையும் வச்சு நீங்கள் ஒருக்க சரி பார்த்துக்கோங்க. எல்லாமே 2 செட் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஈஸியாக தான் இருக்கும் வெரிஃபிகேஷன், எதுவும் பயப்படாதீங்க. ஜாயின் பண்ணுங்கள். ஐடிசி வந்தாலும் எப்படியும் மாறப்போகுதுங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக தான் மாறும். இல்லை ஒன்று மானிட்டரி பெனிஃபிட் இருக்கும் ப்ரெஷர் இருந்தாலும். ஸோ வந்து பயப்படாதீங்க. ஸோ வேறு என்ன டவுட்டுன்னு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். until then, tata bye bye, see you all.